பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி கனெக்டர்ஸை பற்றி தான் பார்த்துக்கிறோம். நிறைய யூஎஸ்பி டைப்ஸ் ஆஃப் இருக்குது. டைப் ஏ, டைப் பி, மினி ஏ, மினி பி, மினி ஏபி, மைக்ரோ ஏ, மைக்ரோ பி, டைப் சி, இந்த மாதிரி நிறைய நம்ம யூஎஸ்பி வெர்ஷனில் பார்த்துட்டே இருக்கோம். அதோட யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, யூஎஸ்பி 3, யூஎஸ்பி 3.1, 3.2, யூஎஸ்பி 4 வரையும் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ் நிறைய, அது யூஎஸ்பி 4 கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏபி, மைக்ரோ, டைப் ஏ, டைப் பி, டைப் மினி, இந்த மாதிரி கனெக்டரு ஸ்பெசிஃபிக்கு நம்ம அந்த யூஎஸ்பி மூலமாக நம்ம ஃபோன் மொபைலுக்கு சார்ஜ் போடுறதுலேருந்து லேப்டாப்புக்கு டைப் சி சார்ஜர்லேருந்து எல்லாமே வந்து நிறைய யூஎஸ்பி மூலமாக நம்மளுக்கு நிறைய யூஎஸ்பி, அந்த யூஎஸ்பி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா யூஎஸ்பி எந்த அளவுக்கு வெர்ஷன் மாறிட்டு இருக்கு, அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். யூஎஸ்பி 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் ஆச்சுன்னா 1996, அது 1.5 Mbps-லேருந்து 12 Mbps இந்த டேட்டா ஸ்பீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு தான் வந்தது. அதுலேயுமே யூஎஸ்பி 1.1 சொல்லிட்டு 98 வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. யூஎஸ்பி வந்து டெவலப் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த யூஎஸ்பி எப்படி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சர்க்கியூட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த யூஎஸ்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரிஸ் டைப் ஏ, டைப் பி அதுமாரி நிறைய எதுனா நம்மளுக்கு பிரிண்டரோட போர்ட்லேருந்து நம்ம யூஎஸ்பியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். நம்ம யூஎஸ்பி வந்து ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்துலேருந்து அவுட்புட் பிரிண்டர் பெரிஃபெரல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஎஸ்பி இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அது பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது மாதிரி அப்புறம் ஏப்ரல் 2000 பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடு, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீபோர்டு, மவுஸ், யூஎஸ்பி கீபோர்டு, யூஎஸ்பி மவுஸு, ஒயர்லெஸ் டிவைஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஎஸ்பிஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாத நாளே இல்லை. யூஸ் பண்ணாத வீடு, ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இல்லாத ஒரு கம்ப்யூட்டரும் இல்லை, லேப்டாப்பும் இல்லை. எல்லா விதத்துலையுமே ஒரு மினி யூஎஸ்பியும் அது கண்டிப்பாக எல்லா சிஸ்டத்துலையுமே இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த மினி வி, அது பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுக்கு கேமராஸ், இந்த மாதிரி கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து பிளேயர், MP3 பிளேயரு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மினி பி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மினி ஏ, மினி பி, அவர் மினியை வந்து மினி பியாக மாற்றி இப்போ மினி பி நிறைய இன்னும் கூட லான்ச்சிங்கில் தான் இருக்குது. நிறைய யூஎஸ்பி போட்டு கேமராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் யூனிட்டுக்கெல்லாம் கூட அந்த மினி பி வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைப் ஏ, டைப் பி, மினி பி, மைக்ரோ பி பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ பி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜிங்க்கு நிறைய மொபைல் சார்ஜிங்கு எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா செமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மைக்ரோ பி நிறைய பேருக்கு தெரியும். அந்த மைக்ரோ பி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. அதுக்கடுத்ததாம்மா இப்போது அந்த மைக்ரோ பியை வந்து டைப் சியாக மாற்றி இப்போ டைப் சியாக வந்து, ஆனாலும் மைக்ரோ பி வந்து நிறைய இன்னும் கூட யூஸ்ஃபுல் இல்லைங்களா தான் இருக்குது. ஏன்னா அதுவும் நிறைய சார்ஜிங் பின்னு இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய சும்மா பேசிக் மொபைல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்ஸ் பி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட டைப் பி இன்னும் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரன்னிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி டைப் சி வந்து ரொம்ப ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கிறதுக்காக டைப் சி, இப்போ பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர், மொபைல் சார்ஜர் எல்லாமே லேப்டாப் சார்ஜருக்கும் டைப் சி தான் வந்தது. அந்த மாதிரி ஓடிஜி டைப்பும் யூஎஸ்பி, இந்த யூஎஸ்பி இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாமல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு யூஎஸ்பி வந்து பர்ஃபார்மன்ஸும் சரி யூஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த யூஎஸ்பி கனெக்டர்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்குலாம் யூஸ் ஆகிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இதை பற்றி இன்னும் நெய்வாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். யூஎஸ்பி 3, யூஎஸ்பி 1, 2 வரையும் பார்த்துட்டோம். இப்போ யூஎஸ்பி 3 பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3ல நிறைய லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 2008 தான் இதை லான்ச் பண்ணாங்க எண்டில். அது இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 GHz ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. யூஎஸ்பி 3 எல்லாமே பென்ட்ரைவில் வந்து எது வாங்கினாலும்
யூஎஸ்பி 3 வேணும் யூஎஸ்பி 3 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு யூஎஸ்பி 3 பக்கா ஸ்பீடு நல்லா இருந்தது. இந்த சூப்பர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.0 இருந்ததுன்னா அமேசிங் டாப் ஜிகாட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 3. யூஎஸ்பி 3 பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளூ கலரு ரெட் கலருன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது யூஎஸ்பி 3ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் போல்ட்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் டிவிடி டிரைவுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி 3 ரொம்ப ஸ்பீடு டேட்டாஸ் எல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்பீடாக வேணுன்றது அந்த யூஎஸ்பி 3 தண்டர் போல்ட்டை லான்ச் பண்ணி நிறையா எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி தண்டர் போல்ட் டிவைஸாக யூஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு யூஎஸ்பி 3 வந்த பிறகு இன்னொன்று அந்த யூஎஸ்பி மேலே இருந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாகிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்பீடு நல்லா இருக்குது. இந்த பென்ட்ரைவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் ஸ்பீடு வந்து இந்த 2.0க்கும் 3.0 போடும்போது இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஸ்பீடு ஏன்னா 5 GHz ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து நல்லா ஃபுல்லாக லான்ச் சூப்பராக இருந்தது. இந்த யூஎஸ்பி 3 பார்த்தீங்கன்னா இப்போது பிரிண்டரில் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை வந்ததுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு இல்லைன்றது தான் நிறைய பேருக்கு. அந்த யூஎஸ்பி போர்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் நிறைய பேர். அதனால் யூஎஸ்பி போர்ட் வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ்பி போர்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டு லேன், யூஎஸ்பி டு சவுண்ட் கார்டு, யூஎஸ்பி ஓடிஜி, டைப் சிலையும் சரி மைக்ரோபிலையும் சரி யூஎஸ்பி கனெக்ஷன்ஸு நிறைய லான்ச்சிங் அதுமாரி. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2013 வந்து 3.1 சொல்லிட்டு யூஎஸ்பி வந்தது. அடுத்த வருஷம்னா நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா டைப் சி யூஎஸ்பி சி அதில் தான் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ கனெக்டர்னு பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பீடு. அது 5 GHz இருந்தது 10 Gbps வந்து சூப்பர் ஸ்பீடு ப்ளஸ்ன்னு வந்துச்சு. அந்தளவுக்கு அந்த டைப் சிக்காகவே ரொம்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஎஸ்பி 3.1 ஆம்ஸ் 5 ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தமாரி ஆம்ஸுங்க இன்க்ரீஸ் பண்ணி கூட இப்போ 128 256 ஆம்ஸ் இந்த மாதிரி சார்ஜிங் வந்து ஸ்பீடு அந்தளவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அந்தளவுக்கு அமேசிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க யூஎஸ்பி. அந்தளவுக்கு யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷன் கேபிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலையில் 2013 3.1, அப்புறம் 3.1க்கு 3.1 ஜென்ரேஷன் 1 இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு லான்ச் ஆச்சு. அப்புறம் பார்த்து 2017 3.2 லான்ச் ஆச்சு. இந்த 3.2 பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. இப்போ வர பென்ட்ரைவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3.2 வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறேன். அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த யூஎஸ்பி மேலே இருக்கிற ஆர்வம் வந்து அதிகமாகிட்டு இந்தமாரி தான் அவங்களே கேட்டு வாங்குறாங்க. யூஎஸ்பி 3.2 அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ GHz எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கா, கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கா, பிராண்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறாங்க. ஏன்னா டூப்ளிகேட்லேயும் உங்களுக்கு அந்தமாதிரி 3.2 போட்டிருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்காது. ஆனால் ஒரிஜினல் பிராண்டில் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அதனோட ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். 3.2ல் ஜென்ரேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 1ல் இது பார்த்தீங்கன்னா 3.2லேயே பார்த்தீங்கன்னா 5 GHz 10 GHzன்னு சொல்லிட்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதர் நேம்லேயும் இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.1 இதுமாரி கனெக்டர் பார்த்தீங்கன்னா டைப் ஏலையும் டைப் பிலையும் டைப் சிலையும் இது இந்த லான்ச்சஸ் வந்திருக்கு. டைப் சியில் தான் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3.2 3 GHzலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3.1 3.2லலாம் பார்த்தீங்கன்னா டைப் சி இப்போ வந்து அந்தளவுக்கு ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைப் சி வந்து ரொம்ப இப்போ எல்லாத்துலேயுமே டைப் சியாக மாறுறதுக்கான எல்லா மொபைல்லையும் வர்ற மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி. ஆனால் அந்த யூஎஸ்பி 2C இந்த போர்ட்டு தான் இப்போது ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ்பி லேன், யூஎஸ்பி சவுண்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஎஸ்பிலேருந்து நிறைய ப்ளூடூத்து ரிசீவர்லேருந்து எல்லாமே வந்து நிறைய யூஎஸ்பி சார்ஜர் இந்த மாதிரி 2019 பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 4 இப்போது ட்ரெண்டிங்கில் இதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3.1 இந்த 3.2 அடுத்தது யூஎஸ்பி 4. இந்த யூஎஸ்பி 4 பார்த்தீங்கன்னா ரொம்ப
பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அமேசிங்காக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த USB 4 இருக்குது. USB 4 பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா 14th ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த USB 4 நல்லா ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. அந்தளவுக்கு டைப் சி கனெக்ட் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைப் சி கனெக்டர்ஸ் தான், வேறு எந்த போர்ட்டுமே இல்லை. அந்தளவுக்கு USB 4 வந்து ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீட் ரெண்டுமே வேணுன்றதுக்காக இந்த மாதிரி வெர்ஷன் 1லேருந்து 40 GHz ஸ்பீடுங்க. எடுத்த உடனே நம்ம 510ன்னு பார்த்தோம், அப்புறம் 20 GHz பார்த்தோம். இப்போ எடுத்த உடனே 40 GHz ஸ்பீடுனா எப்படி இருக்கும் பார்த்தீங்க. அது 2022 வெர்ஷன் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா 80 GHz 600 GB per minuteன்ற மாதிரி அமேசிங் ஸ்பீடோட PCI எக்ஸ்பிரஸ் டிஸ்பிளே போர்ட்டுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா இதுமாரி நிறைய தண்டர் போல்ட்டு அதுதான் சொல்கிறேன். தண்டர் போல்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வைஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பவர் யூஎஸ்பிக்காக நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏன்னா மொபைல் சார்ஜ் வந்து குயிக்காக ஆகணும், அது மாதிரி MAH பவருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வேணுன்றதுக்காக USB 2 வந்து 500 mAh வரையும் யூஸ் பண்ணாங்க. USB 2 வந்து 900 mAh வரையும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் 3.2 வந்தது, அது பார்த்தீங்கன்னா 1.5 amps வரையும் ஆகும். அப்புறமா இது 3.2 வந்தது, 3 amps. அப்புறமா 5 volt வரையும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் சியில் 3.1 இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம யூஎஸ்பியும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வேணுன்றதுக்காக யூஎஸ்பியும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பவர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்தமாரி பவர் கனெக்டர்ஸும் யூஎஸ்பியும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு டெவலப் பக்கவாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஎஸ்பி பொறுத்தவரையும் யூஎஸ்பி நம்ம டெய்லி நம்மளுக்கு என்ன பர்பஸ் தேவைப்படுதோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கும் நல்லா யூஎஸ்பி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுலேருந்து இது வரையும் எண்டு வரையும் நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியை வந்து யாராலையும் மறக்க முடியாது. இனிமேலும் அது யூஎஸ்பி இல்லாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு யூஎஸ்பி எல்லா விஷயத்துக்குமே யூஎஸ்பி. பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பீக்கர் ஒரு யூஎஸ்பி ஸ்பீக்கர்லேயே பவர் ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது யூஎஸ்பி பவர், அந்த யூஎஸ்பி பவர் மூலமாகவே அந்த ஸ்பீக்கர் ரன் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து யூஎஸ்பி பவரு யூஎஸ்பி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு எல்லாத்துக்குமே அந்த யூஎஸ்பி கண்டிப்பாக தேவைப்படுது. மொபைல் சார்ஜருக்கும் இல்லாமல் லேப்டாப் சார்ஜருக்கே வந்து இப்போது வந்து யூஎஸ்பி சார்ஜிங் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அதில் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால யூஎஸ்பி பவரை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்டோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.